அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமியாக வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் நிச்சயமாக ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய கேள்விகளை தான் டெஸ்ட்டாக தரப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. மிக முக்கியமாக ஒவ்வொரு கேள்வியுமே நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி தான் வடிவமைக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் நமக்கு பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் முழுமையாக இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. நம்முடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் போயிட்டு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா தினசரியாக வழங்கக்கூடிய தேர்வுகளுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுங்க. முதல் கேள்வி, இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலேருந்து நாம் 20 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாங்க. புறநானூறு பிரித்து எழுதுக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 2, புறநானூற்றில் எத்தனை புறத்திணைகள் மற்றும் துறைகள் எடுத்தாளப்பட்டுள்ளன? புறநானூரை பொறுத்தவரையும் 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் உள்ளன. கேள்வி 3, எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்டு பொருள் மொழிந்தன்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறப்பொருள் வெண்பாமாலை. கேள்வி 4, பொருந்தாதது எது? இலக்கண குறிப்பில் எது பொருந்தாதுன்னு எடுத்துக்கிறாங்க. கடுந்திரல். அது கடுந்திரல் பார்த்திங்கன்னா கடுமை குற்றல் திரள்னு வந்திருக்கணும், பண்பு தொகையில் வரணும். இங்கே வினையாச்சுன்னு தந்திருக்கேன். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அதே கயன்முள் கயனது முள் 6ஆம் வேற்றுமை தொகை சரி. திரைக்கவுள் வினைத்தொகை சரி. கூர்மடை பண்பு தொகை சரி. தவறானது ஆப்ஷன் டி. கேள்வி 5, அகநானூறு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1, இது 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்ட அகப்பொருள் சார்ந்த 400 அகர்வுப்பாக்களால் தொகுக்கப்பட்ட தொகை நூல் ஆகும். சரி. அகநானூரை தொகுத்தவர் பாண்டியர் முக்கிய பெரு எழுதியா? தவறு. தொகுப்பித்தவர் மதுரை உப்பூரிக்குடிக்கலார் மன்னர் உருத்திரசன்மரா? தவறு. அகம் என்ற பெயரமைந்த பழந்தமிழ் இலக்கிய நூல் இது மட்டுமே ஆகும். சரி. அப்போ அகநானூறு பற்றிய கூற்றுகளில் சரியானது 1, 4. இங்கே அகநானூரை தொகுத்தவர் மதுரை உப்புரிக்குடிக்கலார் மகன் உருத்திரசன்மாரும், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் எழுதி வருவாங்க. 2, 3 மாறி இருக்குது. இப்போ சரியானது 1, 4. கேள்வி 6, தவறானது எது? சொற்பொருளில் முகை என்பதன் பொருள் மொட்டு, புறவினா குதிரை, பச்சைனா பசுமை வருமானா பச்சைனா தோல் என்று பொருள், மாச்சிறை பறவைனா கரிய சிறகுகளுடைய வௌவாலை குறிக்கும். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 7, வல்விரைந்த இலக்கண குறிப்பு தருக. வல்விரைந்த என்பது ஒரு பொருட்பன்மொழி. கேள்வி 8, பொறுத்துக. குறிஞ்சி திணை. குறிஞ்சி சிறுபொழுதுகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஐவகை நிலங்களுக்கான சிறுபொழுதுகள் தெரியணும். குறிஞ்சி திணை. குறிஞ்சினா யாமம், முல்லைனா மாலை, மருதம்னா வைகரை, நெய்தல்னா ஏற்பாடு. சரியான விடை ஆப்ஷன் டி. 4, 3, 2, 1. கேள்வி 9, தவறான இணையை தேர்வு செய்க. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமையப்பெற்ற நூல் நற்றிணை. சரி. கபிலரை வாய்மொழி கபிலர் என்று அழைத்தவர் நக்கீரர். சரி. கபிலரை நல்லிசை கபிலன் என்று அழைத்தவர் பெருங்குன்றூர் கிழார். சரி. கபிலரை வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று அழைத்தவர் மாரக்கோத்து நப்பசலையரா? கிடையாது. கபிலரை வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று அழைத்தவர் பொருந்தில் இளங்கீரனார் அழைத்திருப்பார். கபிலரை வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று அழைத்தவர் பொருந்தில் இளங்கீரனார் தான் சரி. இங்கே தவறானது ஆப்ஷன் டி. கபிலரை புலனலுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவிற் கபிலன் என அழைத்தவர் தான் மாரக்கோத்து நப்பசலையார். கபிலரை புலனலுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவிற் கபிலன் என்று அழைத்தவர் மாரக்கோத்து நப்பசலையார். அப்போ வாய்மொழி கபிலன்னு சொன்னது நக்கீரர், நல்லிசை கபிலன் என்று அழைத்தவர் பெருங்குன்று கிழார், கபிலரை வெறுத்த கேள்வி விலங்கு கபிலன் என்று அழைத்தவர் பொருந்தீர் இளங்கீரனார், கபிலரை புலனலுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவிற் கபிலன் என அழைத்தவர் மாரக்கோத்து நப்பசலையார். கேள்வி 10, ஐங்குறுநரை தொகுத்தவர் யார்? ஐங்குறுநரை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலுக்குதார். அதே தொகுப்பித்தவர்னு பார்த்தீங்கன்னா யானை கட்சை மாந்தரஞ்சாரில் இரும்பொறை. கேள்வி 11, அஞ்சலோதி பிரித்து எழுதுக. அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. அஞ்சலோதி எவ்வாறு பிரிக்கலாம்? அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. கேள்வி 12, சரியான இணையை தேர்வு செய்க. வல்சினா உணவு,
களம்னா பாத்திரம், சரி. விரல்னா வலிமை, காலைனா தலைவனை குறிக்கும். அப்போ சரியானது 4 இடைகளுமே சரியாக இருக்குது. கேள்வி 13. திருக்குறள் பிரித்தெழுதுக. திரு குட்டல் குறள். கேள்வி 14. பொருந்தாதது எது? ஸோ பொருந்தாதது அறத்துப்பாலில் இங்கே தந்திருப்பாங்க. பாயிரவியல், இல்லறவியல், ஊழியல் இருக்குது. இங்கே ஒளிபியல் வராது. ஒளிபியல் பார்த்தீங்கன்னா பொருட்பால் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அப்போ பாயிரம், இல்லறம், ஊழியல், துறவரம் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில். அறத்துப்பால்னா 38 அதிகாரங்கள். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பால்னா 70 அதிகாரங்களுடையது. அரசியல், அங்கவியல், ஒளிபியல். காமத்துப்பால் 25 அதிகாரங்களுடையது. களவியல், கற்பியல். கேள்வி 15. என்றும் புலரா தேனார் நாட்செல்லுகினம் நின்றளர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? என்றும் புலரா தேனார் நாட்செல்லுகினாவே யார்? இறையனார் புகழ்ந்திருப்பார். கேள்வி 16. ஒருத்தார் கொருநாள இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் டேஸ் புகழ் துணையும் புகழ். கேள்வி 17. எவ்வதுறைவது இலக்கண குறிப்பு தருக. எவ்வதுறைவது என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். கேள்வி 18. தவறான குற்றை தேர்வு செய்க. தினையளவு போதா சிறுப்புல் நீர் நின்ற பனையளவும் காட்டும் படித்தால் என்று கபிலர் சொல்லியிருப்பார் திருக்குறளை பற்றி. சரி. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளதால் மலர்ந்து ஓர்ந்து என்று சொன்னது பரணர். சரி. உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்புன்னு சொன்னது மாங்குடி மருதனார். சரி. பொய்ப்பால பொய்யாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மேயாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவசை திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்துன்னு சொன்னது கவிமணியானா? கவிமணி கிடையாது. அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனிக்குடி கீரனார் சொல்லியிருப்பார். பொய்ப்பால பொய்யாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று திருக்குறளை பற்றி புகழ்ந்து சொன்னது தேனிக்குடி கீரனார். புத்தகம் 100 புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்துன்னு சொன்னவர் தான் கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 19. மறுவில் தூவி சிறு கருங்காக்கை அன்புடை மரபின் கிளையோடாரா என்ற 500 பாடலின் ஆசிரியர் யார்? மறுவில் தூவி சிறு கருங்காக்கை அன்புடை மரபினின் கிளையோடார என்ற 500 பாடலின் ஆசிரியர் ஓதலாந்தையார். கேள்வி 20. பொருந்தாதது எது? குறிஞ்சித்திணை பாடல்கள் ஆசிரியர் கபிலர். சரி. முல்லைத்திணை பாடல் ஆசிரியர் பேயனார். மருதத்திணை பாடல் ஆசிரியர் ஓரம்போகியார். நெய்தல் திணை பாடல் ஆசிரியர் ஓதலாந்தையார் வருவார்னா கிடையாது. நெய்தல் திணை பாடல் ஆசிரியர் அம்மூனார் வருவார். பாலைத்திணை பாடல் ஆசிரியர் தான் ஓதலாந்தையார் வருவார். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலேருந்து மிக முக்கியமாக 20 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.